வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஆர்டினரி இங்கிலீஷ் அண்ட் அசத்தல் இங்கிலீஷ். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன். இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஐ எம் வெரி டயர்டுன்னு சொல்லுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையே அசத்தல் இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். நம்பர் 1, ஐ எம் டாக் டயர்டு. ஐ எம் டாக் டயர்டு. நம்பர் 2, ஐ எம் ஸ்பின்ட். ஐ எம் ஸ்பின்ட். அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 2, நான் ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கேன். இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஐ ஆம் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதையே அசத்தல் இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படிலாம் தெரியுமா? நம்பர் 1, ஐ எம் இன் அ பிக்கிள். ஐ எம் இன் அ பிக்கிள். நம்பர் 2, ஐ எம் இன் ஹாட் வாட்டர். ஐ எம் இன் ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், இனி என்னால் சாப்பிடவே முடியாது. இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஐ ஹாவ் ஈட்டன் அ லாட் அண்ட் ஐ காண்ட் ஈட் மோர்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதையே அசத்தல் இங்கிலீஷில் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஐ எம் ஸ்டஃப்டு. ஐ எம் ஸ்டஃப்டுன்னு சொல்கிறோம். நம்பர் 4, யாரையாவது சீக்கிரம் விரைஞ்சு செய் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன சொல்லுவோம்? ஹரி அப்னு சொல்லுவோம். இது ஆர்டினரி இங்கிலீஷ். இதையே அசத்தல் இங்கிலீஷில் 3 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஷேக் எ லெக். ஷேக் எ லெக். நம்பர் 2, ஸ்டெப் ஆன் இட். ஸ்டெப் ஆன் இட். அண்ட் நம்பர் 3, கெட் கிராக்கிங். கெட் கிராக்கிங். அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 5, நல்லா கவனிங்க. சில சீரியஸாக இருக்க வேண்டிய சில சமயங்களில் யாராவது நமக்கு சிரிப்பு முட்டி விட்டுருவாங்க. நாமளும் அந்த சீரியஸ்னஸை மறந்து சிரிக்கக்கூடாத இடத்துல சிரிச்சிருவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? நீ என்ன சிரிக்க வச்சுட்ட. இது ஆர்டினரி இங்கிலீஷில் யூ மேட் மீ லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையே அசத்தல் இங்கிலீஷில் யூ கிராக்டு மீ அப். யூ கிராக்டு மீ அப்னு சொல்கிறோம். வெளியில் மழை பெஞ்சுன்னு இருக்கு. இது ஆர்டினரி இங்கிலீஷில் இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைடு. இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைடுன்னு சொல்கிறோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இட் இஸ் போரிங் அவுட் சைடு. இட் இஸ் போரிங் அவுட் சைடு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 7, யார்ட்டையாவது சொல்லுவோம், எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு அல்லது வாட்ஸ்அப் பண்ணு சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இப்போ வந்து எஸ்எம்எஸ் அது ஒரு வேர்பு தான், வாட்ஸ்அப் அது ஒரு வேர்பு தான். ஸோ ஆர்டினரி இங்கிலீஷில் எஸ்எம்எஸ் மீ ஆர் வாட்ஸ்அப் மீன்னு சொல்லுவோம். இதையே அசத்தல் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஹிட் மீ அப். ஹிட் மீ அப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 8, நான் உனக்கு கால் பண்ணுறேன். இது ஆர்டினரி இங்கிலீஷில் ஐ வில் கால் யூன்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது அசத்தல் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஐ வில் பெல் யூ. ஐ வில் பெல் யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்கிட்ட பணமே இல்லை. இது ஆர்டினரி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் ஹாவ் மணி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையே அசத்தல் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஐ எம் பிராசிக். ஐ எம் பிராசிக். அல்லது ஐ எம் ப்ரோக். ஐ எம் ப்ரோக். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, யாராவது கேட்பாங்க ஹவ் ஆர் யூ அப்படின்னு. யூஸ்வலாக ஐ எம் ஃபைன்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஆர்டினரி இங்கிலீஷ். இதையே அசத்தல் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபிட் ஆஸ் எ ஃபிடில். ஐ எம் ஃபிட் ஆஸ் எ ஃபிடில். டியர் வியூவர்ஸ், ஆர்டினரி இங்கிலீஷ் அண்ட் அசத்தல் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.